டெஃபினிட் இன்டெக்ரல். டெஃபினிட் இன்டெக்ரல் ரொம்ப ஈஸி. புதுசாக எந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். முன்னாடி படித்த ஃபார்முலாஸே தான் மறுபடியும் எழுத போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டெஃபினிட் இன்டெக்ரல்ங்கிறது ஒரு டெஃபினிட் லிமிட்டுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டெஃபினிட் இன்டெக்ரல். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேண்டமாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்படி இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி, இதுதான் லிமிட். ஏலிருந்து பி வரைக்கும் அந்த ரேஞ்சை, இன்டெகிரேஷனோட ரேஞ்ச் இருக்குது. ஃபங்க்ஷன் ரேண்டமான ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை இன்டெகிரேட் பண்ணிடணும். ஜென்ரலாக நார்மலாக நீங்கள் முன்னாடி எப்படி இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், நார்மல் இன்டெகிரேஷன்ஸ் அப்படியே டேரெக்டாக பண்ணலாம். அப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேண்டமாக ஒரு ஃபங்க்ஷன் வரும். நான் இதை ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேறொரு ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு இன்டெகிரேட் பண்ண உடனே. இனி ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க, இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இனி அந்த லிமிட் எடுத்து அப்ளை பண்ணும். அப்போது ஏலிருந்து பி வரைக்கும் அந்த லிமிட் வந்துடுச்சு. அப்போது இதோட பேசிக் ஐடியா என்னென்னா, கிடைச்ச ஃபங்க்ஷனில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணணும். எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ், இப்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல்லேருந்து இனிஷியலாக மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த ரேஞ்ச். டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதே தான் இங்கேயும். இங்கே ஃபை ஆஃப் எக்ஸ் இருக்கா, அப்போது எக்ஸுங்கிற பொசிஷனில் எங்கெல்லாம் எக்ஸ்ன்னு வருதோ அங்கெல்லாம் அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்போது இந்த பி அப்படிங்கிறது தான் அப்பர் லிமிட் யூஎல், ஏ அப்படிங்கிறது லோவர் லிமிட் எல்எல்னு வச்சுக்கலாம். அப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போது ஃபை ஆஃப் அப்பர் லிமிட் எவ்வளோ, பி, ஃபை ஆஃப் பி மைனஸ் லோவர் லிமிட் அதே ஃபங்க்ஷனில் ஃபை ஆஃப் ஏ. அண்ட் இவ்வளோ தான் இன்டெகிரேஷன். நம்ம இங்கே இதில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம் நடந்திருக்கும். நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண வேண்டாம். கான்ஸ்டன்ட் எப்போ வரும், அதோட லிமிட் எனக்கு தெரியாதப்போ அது ஒருவேளை கான்ஸ்டன்ட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ டெஃபினட்டான லிமிட் தெரிஞ்சதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் வராது. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, எங்கே முடியுதுன்னு தெரியும். அப்போது அந்த ப்ளஸ் சிங்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா எப்படி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறது, லோவர், நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் பண்ணுறேன். அந்த எக்ஸாம்பிளில் எல்லா கன்ஃபியூஷன்ஸும் போயிடும். இது நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், இன்டகிரேஷன் ஆஃப், அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, இன்டெக்ரல் கேஎக்ஸ் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்க. வித்தின் த லிமிட் 0 to x. லிமிட்டு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நார்மல் இன்டெகிரேஷன். கேங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே வச்சுக்கலாம். ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட், இது அவங்க கொடுத்துருவாங்க. கேங்கிறது கான்ஸ்டன்ட். மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்டெகிரேட் பண்ணோம். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் ஃப்ரம் 0 to x. இப்போது எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் 1, அப்போது என்னோட வேல்யூ 1. 1 + 1/1 + 1 இதான ஃபார்முலா. ஜஸ்ட் ஒரு தடவை ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பவர் n + 1/n + 1 வரும். அப்படி யூஸ் பண்ணலாம். இங்கே 1. அப்போது ஆன்சர் பாருங்கள் டைரெக்டாக, கே x²/2 வரும். n + 1/n + 1, 1 + 1/1 + 1. வித்தின் த லிமிட், இன்டெகிரேஷனே முடியல, வித்தின் த லிமிட் 0 to x. இனி இப்படி லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதுதான் அப்பர் லிமிட். இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எடுத்து அப்ளை பண்ணணும். எங்கே அப்ளை பண்ணோம், எங்கெல்லாம் வேரியபிள் இருக்கோ, அதாவது எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணணும். எல்லோரும் இந்த இடத்துல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எக்ஸுங்கிற இடத்துல நான் ரிமூவ் பண்ணி மறுபடியும் எக்ஸ், இல்லை அவங்க வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல மட்டும் நான் பின்னு மாற்றிக்கணும். ஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல மட்டும் ஒய்னு மாற்றணும். எக்ஸை மட்டும், அந்த ஸ்கொயரெல்லாம் உங்களுக்கு இப்போது சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. எக்ஸுங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேயை வச்சுக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட்டில் எக்ஸுங்கிற பொசிஷனில் எக்ஸுங்கிறதே அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆயிரும், x² தான். எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸை கொண்டு வச்சுட்டேன். இப்போ ஸ்கொயர் எதுவும் க்யூபெல்லாம் மாறாது, அது x² தான். ஸ்கொயர் எல்லாம் நான் மாற்றவே இல்லை. மைனஸ், இனி எக்ஸுங்கிற இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணோம். அப்போது செகண்டு 0² அப்படின்லாம் வரும். ஆன்சர் 0 ஆயிரும். கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கேயும் 2 வரும். அது டைமே 0 ஆயிடுச்சு, அதனால் விட்டுடலாம். ஸோ வேறு எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த வேரியபிளை மட்டும் மாற்றிட்டோம்.
இப்போ ஆன்சர் என்ன ஆயிரும்னா kx²/2ங்கிறது ஃபைனல் ஆன்சர். இன்டெக்ரல் kx dxஐ இன்டெகிரேட் பண்ணால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இன்டெக்ரல் g(M)(m)/x² dx இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம இனி வரப்போகிற சாப்டர்ஸில் இந்த இன்டெகிரேஷன்லாம் வரும். எல்லா டெரிவேஷன்லையும் இந்த இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சுனாலே எல்லா டெரிவேஷன்ஸும் நீங்கள் மெமரைஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அதை படிச்சிட முடியும். இந்த ஃபார்முலாஸ் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலாஸ் மட்டும் போதும், அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. டேரெக்டாக அந்த ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடச்சிடும். அதில் பாருங்கள், கான்ஸ்டன்ட் எல்லாம் ஃபஸ்ட் வெளியே வச்சுக்கலாம். g(M)(m) கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது, ஒரு dx இருக்குது உள்ள x². இப்படி ஒரு ஃபார்முலாவே படிக்கலையே நம்ம. ஆனால் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இது இப்படி எழுதலாம், இன்டெக்ரல் இங்கே x² இருக்குது, அப்படியே மேலே கொண்டு வந்துட்டா x⁻−2 ரெசிப்ரோக்கல். அப்போ x⁻−2 dx. இப்போ லிமிட் நம்ம எழுத வேண்டியது, லிமிட் 0 to ஒரு கேபிட்டல் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோமா ஒரு சேஞ்சுக்கு. அப்போது லோவர் லிமிட்டை வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன். கேபிட்டல் ஆருங்கிற பொசிஷன்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். இது இந்த ஃபார்முலா நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா அது. ஸோ எப்படி வருதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன், ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போது ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்ளை பண்ணோம். வெளியே அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் இருக்குது, அதையும் அப்படி வச்சுக்கலாம். g(M)(m). இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ g(M)(m) x⁻−2 ஃபார்முலா அதே தான், இன்டெக்ரல் x⁻n dx xn+1/n+1. ஆனால் இப்போ என்கிற இடத்துல -2 இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ -2 + 1 -1 வரும். ஸோ நான் டேரெக்டாக அதில் ட்ரை பண்ணிடுறேன். இப்போது இது இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் x⁻−2 + 1 -1, இங்கே கீழே -1. இனி நம்ம இந்த -1 வேணா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது -1 ரெண்டு டைம்லேயும் தான் இருக்கும். அதனால் இந்த மைனஸ் வேணால் வெளியே எடுத்து வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் இப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ நான் இப்போ வெளியே எடுத்துக்கலாம், அந்த கீழே இருக்கிற நெகட்டிவ் மட்டும். -g(M)(m). இப்போ எவ்வளோ இருக்குது, x⁻−1 தான் இருக்குது, வித்தின் த லிமிட் r to infinity. இப்போ x⁻−1 நம்ம எழுத வேண்டியதில்லை, நம்ம x⁻−1ங்கிறது 1/x தானே. ஸோ அப்படி எழுதிட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அப்போது 1/xன்னு எழுதிட்டேன். அண்ட் r to infinity. கீழே இருக்கிற நெகட்டிவ் தான் நான் வந்து வெளியே கொண்டு வந்தேன். டினோமினேட்டர் மைனஸ்னு எழுதினாலும் ஒன்று தான், மேலே மைனஸ்னு எழுதினாலும் ஒன்று தான் காமனாக. இனி லிமிட் அப்ளை பண்ணிடலாம் டேரெக்டாக. ஈக்குவல் டு -g(M)(m) அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இந்த வேரியபிள். அப்போது 1 - எக்ஸுங்கிறது தான் வேரியபிள், எக்ஸுங்கிற இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போது 1/∞ மைனஸ், இந்த மைனஸ் எங்கேருந்து வருது, ஃபார்முலாவில் வர்ற மைனஸே தான், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இனி -1/xங்கிற இடத்துல ஆர்னு அப்ளை பண்ணோம். ஸோ 1/R. இனி 1/∞, இன்ஃபினிட்டிங்கிறது லார்ஜ் நம்பர், லைக் இன்ஃபினிட்டி ரொம்ப பெரிய நம்பர். அப்போது 1ங்கிறது, ஸோ 1/∞ ஆல்மோஸ்ட் 0. இப்போது ஒரு லார்ஜ் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுவோம், 1/∞ 0வாக இருக்கும். இப்போது மிச்சம் என்ன இருக்குது, -1/R தான் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் வேணால் உள்ளே கொண்டு போகலாம். ஒரே ஒரு டைம் தான் -1/R + 1/R மாறிடும். அப்போது ஃபார்முலா ஃபைனல் ஆன்சர் g(M)(m)/R மாறிடும் இந்த ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்டகிரேஷனோட ரிசல்ட். இன்டகிரல் g(M)(m)(x² dx வித்தின் த லிமிட் r to infinity. அப்போது ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகிற அந்த ஒர்க் டன்னுன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு.
ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அப்புறம் பேசிக்கலாம். பட் ஜென்ரலான ஒரு ஐடியா அவ்வளோதான். ஸோ இது அப்படியே டெரிவேஷனாகவே கூட இருக்குது கிராவிடேஷனுங்கிற சாப்டரில். இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்த ப்ளஸ் சியை ரிமூவ் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ணிட்டா அது வந்து டெஃபினட் இன்டெக்ரலாக மாறிடும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இன்டெக்ரேஷன். ப்ரீவியஸ் டாபிக்ஸில் இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐடியாவில் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த கிராஃப் போதும். ஒரு ரேண்டமான ஒரு கிராஃப் இருக்குது, ஒரு ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு கிராஃப். இந்த ப்ளூ கலர் லைன் தான் அந்த கிராஃப். நான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்வோட இன்ஸ்டன்டேனியஸ் நேச்சரை கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஒய்ங்கிற ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா dy by dx rate of change of y axis with respect to x axis. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது டிஃப்ரென்ஷியேஷன். ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனி என்டையர் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது என்க்ளோஸ் பண்ண இந்த கிராஃப் என்க்ளோஸ் பண்ணுற டோட்டல் ஏரியா என்க்ளோஸ்டு பை த கிராஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to integrate the function from the position ஏங்கிற இனிஷியல் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் பாயிண்ட் பி அப்படின்னா இந்த லிமிட்டுக்குள்ளே எவ்வளோ ஏரியா அந்த கிராஃப் என்க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெக்ரல் a to b y dx. அப்போது நான் ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பேசியிருந்தோம், ஒரு கிராஃபோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே அதிலிருந்து நிறைய டேட்டாஸ் ரெட்ரீவ் பண்ணிக்கிறோம், நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோப்பும் ஏரியாவும் தான் ஒரு கிராஃபில் கண்டுபிடிக்கிற 2 ஃபேக்டர்ஸ். அது ரெண்டுமே இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெக்ரேஷனும் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெக்ரேஷனோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ப்ராடான அப்ளிகேஷன் இன் ஃபிசிக்ஸ். அப்போது ஃபிசிக்ஸில் உள்ளே என்ட்ரு ஆகணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும், எல்லா கான்செப்ட்ஸும் டெரிவேஷன்ஸும் மெமரைஸ் பண்ணாமல் லாஜிக்கலாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும், ஃபிசிக்ஸ் ஈஸி ஆகணும் அப்படின்னா இந்த இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சுக்குங்க. அண்ட் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியாயிரும். இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லா சாப்டர்ஸ்லேயும் வந்துகிட்டே இருக்கும், இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும்.